அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் இரக்கம் தெய்வசக்தி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: இரக்கம் தெய்வசக்தி. ஈவது அன்றி பெறாதவரே நிறைவுடையார். இவரே அருளைப் பெற்றவர். இவரே அருளை வழங்க வல்லார். ஈவாரிடமே பெறுதல் வேண்டும். பெறுவாரிடம் பெறுவது கூடாது. ஈவதே இரக்கம். இரக்கம் தெய்வசக்தி. இதை அறிவால் பெற வேண்டும். அறிவை பெற சான்றோரை அணுக வேண்டும். அருளை பெற்றார் அனைத்தும் பெற்றார். இப்பேரே பேரு அல்லால் வேறு எப்பேரும் பேரல்ல. இரக்கம் காட்ட அறிஞர்களே அருகர். அறிவெளிகளுக்கு பசிக்கும் பிணிக்கும் ஆபத்து நேருங்கால் நேர்சீர்பட்டால் உதவலாம். இவர்களின் அறிவீனச் செயல்களுக்கு உதவுவது இரக்கம் அல்ல, மடமையாகும். அறிவுடையவர்களுக்கு நேரும் துன்பம் எல்லாம் தவிர்க்கலாம். இதுவே இரக்கம் எனும் அறிவின் செயல். உண்மை அறிவை பெறாத எவரும் இரக்கத்தை பெறாதவர்களே. இரக்கத்தை பெறாத எவர் இரக்கம் காட்ட முடியும்? அறிமின். இல்லறம் இறைநிலையே கதியாகி ஒழுக்கமுடன் வாழ்வதே இல்லற வாழ்வாகும். இது அமையப் பெறாவிடின் துறவறம் எனும் வாழ்வை தனித்து நின்று தெய்வகதியான் முடிவு நோக்கி ஒழுக்க விளக்கமுடன் வாழ வேண்டும். இல்லறம் அமைவது எளிதல்ல. வள்ளுவரும் வாசுகியுமே இல்லற வாழ்வில் எஞ்சினார்கள். தந்தை தாய் சேய் சுற்றம் அமையவில்லை. ஏன்? அறவாழ்வில் நின்றவர்கள் இவர்கள் இருவருமே. இல்லற வாழ்வின் கடைசி இருவர்தான். பின்னர் தனித்திரு என்ற ஆன்ம ஒழுக்க நிலைதான் மிஞ்சும். இந்திரிய ஒழுக்கத்தில் தந்தை தாய் சேய் மனைவி சுற்றமும், கரண ஒழுக்கத்தில் தந்தை தாய் சேயும், ஜீவ ஒழுக்கத்தில் கணவனும் மனைவியும், ஆன்ம ஒழுக்கத்தில் உயிரும் உடம்பும் மிஞ்சும். மேலே வாசித்த 2 வரிகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கின்றேன்.
ஊன்றிக் கேட்டு அதன் பொருள் உணரவும். இந்திரிய ஒழுக்கத்தில் தந்தை, தாய், சேய், மனைவி சுற்றமும், கரண ஒழுக்கத்தில் தந்தை, தாய், சேயும், ஜீவ ஒழுக்கத்தில் கணவனும் மனைவியும், ஆன்ம ஒழுக்கத்தில் உயிரும் உடம்பும் மிஞ்சும். பிள்ளையால் ஊழ் தொடரும் தனித்தவனே விழித்தவன். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஜீவ ஒழுக்கம் பெறாது ஆன்ம ஒழுக்கம் பெற முடியாது. ஔவையார் தனித்து ஊழைக் கடந்தார். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.